களங்கம் இப்புலகம் கழிப்புறமை விளங்கையன் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிவது முடிவே ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எடுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி இந்த திருமந்திரம் உங்களை என்னவாக மாற்றும், உங்களுக்குள்ள அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு தலைவனாக மாற்றும். தலைமை அப்படிங்கிறது ஒரு பண்பு. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நான் தலைவன்னு சொல்லும் போது உங்க மைண்டுக்குள்ள சில காட்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேரு இப்ப இருக்கிற பேனர்கள்ல அரசியல்ல இருக்கக்கூடிய தலைவர்களை நினைப்பீங்க. சில பேரு நேர்மையா வாழ்ந்து தனக்கு எதுவும் செஞ்சுக்காம ஊர் மக்களுக்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா 2 துணி மட்டும் வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்கள நினைச்சிருப்பீங்க. இவங்கெல்லாம் தலைவர்கள் கிடையாது. தலைவன் அப்படின்னா உங்க பார்வையில யாரதான் நீங்க தலைவர்னு ஒத்துக்குவீங்க. அப்படி சில பேர்கள்லாம் சொன்னாரு, அவங்க எல்லாம் தலைவர்கள் இல்லைன்ட்டேன் நானு. அப்ப உங்க பார்வையில இந்த 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 நூற்றாண்டுல யாருதான் தலைவர் அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரே ஒரு ஆளை தான் சொன்னேன். யார சொல்லியிருப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க? சரி, இப்ப பாடலுக்கு வருவோம். பாடலுக்கான விளக்கத்தை கவனிங்க. அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறை தவம் நோக்கி அதுபதி ஆதரித்து அக்கமது ஆக்கின் இதுபதி கொள் எம்பெருமானே. இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, அதிபதி செய்து அழகை வேந்தனை. அதிபதி அப்படின்னா தலைவர், வேந்தன் அப்படின்னாலும் தலைவர். இந்த ராசிக்கு இவர் தான் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஜனங்களுக்கான அதிபதி ஜனாதிபதி. அதிபதி, அதி அப்படின்னா அதிகாரமுள்ள அப்படிங்கிறது அந்த வார்த்தையோட நீட்சி. அதிகாரமுள்ள அப்படிங்கிறது தான் அதி அப்படின்னு போட்டிருக்காங்க. பதி அப்படின்னா நம்ம வணங்கக்கூடிய சிவம், சிவத்துக்கு பேரு பதி. நல்லா புரிஞ்சுங்க இதை. ஏன்னா இன்னொரு இடத்துல பதின்னு வரும்போது நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. பதின்னா உனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் போகணும். சரியா? இது உங்க தனி மனித வாழ்க்கையை செம்மையாக்கும். முதல்ல தனி மனித வாழ்க்கைய ஒரு நிறைவான இடத்துக்கு எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ செய்வோம். அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிபதி, அதினா அதிகாரமுள்ள, பதினா தலைவன். பதி என்றால் முதல் பொருள் சிவத்தை தான் குறிக்கும், அதுக்கப்புறம் தான் தலைவன். அப்ப வேந்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை அதிலேயே கொடுத்திருக்காரு. வேந்தன் அப்படின்னாலும் தலைவன் தான். அதிபதி செய்து அழகை வேந்தனை என்ன சொல்றாருன்னா, அழகைனா அளவு, அழகைன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அழகு. அதிபதி செய்து அதிகாரமுள்ள சிவத்தை நீ என்ன பண்ண, அளவுகோலாக எடுத்து. அளவுகோல்னா அங்க என்ன, இங்கதான் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்பு கிடைக்கும் பாருங்க. இறைவனை இப்படித்தான் வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறது எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? அதுதான் அளவுகோல். இப்படித்தான் வழிபடணும்னு ஒரு சித்தர் 5ஆம் நூற்றாண்டுல சொல்லிட்டு போயிருக்காரு. அவருடைய முறைகளை எடுத்து வச்சு இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு அளவுகோல் இருக்கு. என்ன அளவுகோலுங்க? இறைவனை வழிபடுறதுக்கு என்ன அளவுகோல் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்டா, சிவம் கருநிலையில் இருக்கு, சக்தி உரு நிலையில இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப இந்த வழிபாடுங்கிறதே என்னன்னா, அளவுகோல் வகுத்து கொடுக்கறது தான் வழிபாடு. இறைவன் அளக்க முடியாதவனா இருக்கிறான். அப்ப அப்படி இருக்கிற ஒரு பொருளை எப்படி வழிபடுறதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். ஒரு நெறிப்படுத்துறது. இந்த வகையில் நீ இறைவனை வழிபடு, அதுதான் நெறிப்படுத்துறது. சரி, அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அதிபதி செய்து அழகை வேந்தனை. அழகை வேந்தனை
அப்படின்னா இந்த இடத்துல அரசன். பதின்னு சொல்லும் போது தலைவன், வேந்தன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அரசன் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். இறைவன் தலைவனாக இருக்கிறான், அவனை நீ வழிபடு, அவன்தான் உனக்கு அரசனா இருக்கிறான், அதையும் நீ புரிஞ்சுக்கோங்கிறாரு. தலைவன் அப்படின்னா தலைமை பண்பில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அரசன் அப்படின்னா நம்மை பாதுகாக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்ல, கொஞ்சம் தான். அதை நான் விளக்குறேன், உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அடுத்தது வருவோம். நிதிபதி செய்து நிறை தவம் நோக்கி. நிதிபதி செய்து நிறை தவம் நோக்கி அதிபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமான். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைவான பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க. தலைவன்னா என்னன்னு சொல்லி, அரசன்னா என்னன்னு சொல்லி. ஏன்னா திருமந்திரம் படிக்கிறவன் ஏழையா இருக்க கூடாது. ஏழையா இருந்துகிட்டு நீ திருமந்திரம் படிச்ச, வறுமையில் இருந்துகிட்டு நீ திருமந்திரம் படிக்கிற அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமூலர் என்ன சொல்றாரு, எப்படி சிவத்திடம் வேண்டி நம்ம பொருள் பெறுவதுங்கிறத சொல்லி கொடுக்கிறாரு. அந்த பாடலை உங்களுக்கு அந்த செல்வம் காசினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு புரிஞ்சிருக்குதோ. நிறைய பேருக்கு பண வெறி இருக்குமே தவிர அந்த பொருளாதாரத்தை அடையணுங்கிற வெறி இருக்குமே தவிர அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாம வெறும் வெறி மட்டும் இருந்தா வேஸ்ட். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எப்படின்னா, ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடுறேங்கிற பேர்ல நீ நோக்கத்தை அடைஞ்சிருவ, ஆனா மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அதுதான். எப்படி பணம் வேணும்னு ஓடி போய் பணத்துக்கு நடுவுலயே உளுந்துடுறாங்க. அது வந்துருது. ஏன்னா அந்த வெறி அதை நோக்கி நவுத்திரும், வந்துருது. ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஏன் வந்தோம், ஏன் இந்த ஓட்டம் ஓடணும், பல கேள்விகளுக்கு விடை தெரியாது. அப்ப அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு ஆள் வரணும். இப்ப பாடலுக்கு வாங்க. முதல்ல அதிபதி, இப்ப நிதிபதி. நிதிகளுக்கு தலைவன் யாரு? திருமூலர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நிதிக்கும் அவன் தான் தலைவன். இப்ப நிதிங்கிற சொல் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. 5ஆம் நூற்றாண்டிலேயே நிதிங்கிற சொல் இருந்திருக்கு. நிதிதான் பொருளாதாரத்துக்கான சொல். காசு, பணம், இதுக்கெல்லாம் நாணயம், இதுக்கெல்லாம் இன்னொரு பேரு அல்லது தமிழ்ல இருந்த முதல் பேரு. பணம்ங்கிற சொல் உருவாகாததுக்கு முன்னாடியே நிதிங்கிறது உருவாயிருச்சு. காசு, நாணயம் இதுவும் பழைய காலத்து சொல் தான். நிதி அப்படின்னா அளவில் பெருசு. புரியுதா? காசை நிதின்னு சொல்ல மாட்டாங்க, நாணயத்தை நிதின்னு சொல்ல மாட்டாங்க. நிதி அப்படின்னா பெரிய அளவிலான அப்படின்னு அர்த்தம். அப்ப அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறை தவம் நோக்கி. என்ன சொல்றாருன்னா, நிறை தவம் திருமந்திரம் உள்ள போறதுக்கு முன்னாடியே தவம் செய்ய சொல்லுது. உனக்கு பொருளாதாரம் வேணும்னா தவம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. தவம்னா என்ன? தவம் அப்படின்னா உடனே காட்சிக்கு வர்றது யாருன்னா துறவிகள், காவி கட்டி இருந்தவங்க, காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தவங்க. இந்த புரிதல் இந்த நொடியிலிருந்து மாறணும். நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் தவம்னா உங்களுக்கு அந்த காட்சிகளே ஓடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க விளங்க மாட்டீங்க. புரியுதா? தவம்னா என்னன்னு நீங்க தேடவே கிடையாது. உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு கேள்வியே வரல. தவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வியே வரல. கேள்வியே வராததுக்கு முன்னாடி பதில் வருது அப்படின்னா அது இறைவன் கொடுக்கிற அருள். இந்த வகுப்பின் மூலமாக தவம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அது இறைவனே உங்களுக்கு உணர்த்துற மாதிரி, தவம்னா இதான்டா தெரிஞ்சுக்கடா அப்படின்ட்டு. இது யாரோ தனி மனிதன் கத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? நம்மளுடைய ஒட்டுமொத்த வகுப்பையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களை நான் தவம் செய்ய வச்சிருப்பேன். உங்களை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும்.
நம்ம கிட்ட வந்து மருத்துவம் படிக்கிறவங்களுடைய வயசெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இவங்களெல்லாம் வந்து ஒரு பொறுமையா இருந்து அதை கற்கிற அளவுக்கு நம்ம கூட வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள அறியாமலே அவங்கள தவம் செய்ய வச்சிருக்கிறேன் நானு. இந்த வகுப்புல இருக்கிறதும் அப்படித்தான். உங்களை அறியாமலே நீங்க தவம் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்படி என்ன எங்களை அறியாம செய்யறோம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பொறுமை தான் தவம். தவத்துக்கு வேற இலக்கணமே கிடையாது. உங்களுடைய பொறுமை தான் தவம். அதுக்காக நீங்க தேடி 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 போய் எதையும் பொறுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நாட்டு மக்களுக்கு தவம் இருந்தா நல்லதுங்கிறாரு. அப்ப அந்த தவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஏகப்பட்ட விளக்கம் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட விளக்கம். அதாவது நம்ம கிட்ட உண்மை இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், எதை வேணா எதிர்த்து நிக்கலாம். இப்ப என் கூட சில பேர் நிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன? உண்மை இருக்கு நம்ம கிட்ட. உண்மை இருந்ததுன்னா எதை வேண்டுமானாலும் எதிர்த்து நிக்கலாம். நம்ம கிட்ட உண்மை இருக்கணும். உண்மை இல்லைன்னா அஞ்சி நடுங்கி சாக வேண்டியதுதான். இப்ப இந்த தவம் ஏன் தெரியுமா சொன்னாங்க? அந்த உண்மையை பெறுவதற்கே நம்ம தவம் இருக்கணும். இந்த திருமந்திர வகுப்பு மூலமா உங்களுக்கு ஒரு 10 உண்மைகள் தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த 10 உண்மைக்கும் நீங்க செய்த தவம் தான் காரணம். நீங்க தவம் செய்யலன்னா அந்த 10 உண்மைகளும் உங்களுக்கு இதுல கிடைக்க வாய்ப்பே இல்லை. உறுதியா என்னால சொல்ல முடியும். அப்ப காலையில எந்திரிக்கிறோம், பாத்ரூம்ல வரிசையில நிக்கிறாங்க. நீ பொறுத்துக்க, பொறுமையாரு, இப்ப தவம் செஞ்சுட்டதா அர்த்தமா? கிடையாது. அது அப்படி இல்லை. காலையில எந்திரிச்சு பாத்ரூம்ல வரிசையில நிக்கிறாங்கன்னா 2-3 பாத்ரூம் வேணும்னு அர்த்தம். அதுக்கான பொருளாதாரத்தை ஈட்டி பாத்ரூமை கட்டி எல்லாரும் வந்தா அடக்காம போய்கிட்டு இருக்கிறதுக்கான வழிவகை செய்யணும். அதுதான் நல்ல நிர்வாகி, அதுதான் நல்ல தலைவன். நீ யோசிச்சினா அப்படி யோசிக்கணும். பொறுத்து கொள்ளுதல்னா என்ன? நம்ம வாழ்க்கையில எங்கெங்கயோ அலக்களிக்கப்படுகிறோம். அலக்களிக்கப்படாம வாழ்க்கை இல்லை. அப்ப எங்கெல்லாம் நீ அலக்களிக்கப்படுற? ஒரு மருத்துவமனைக்கு போற, நவீன மருத்துவமனைக்கு போற, உங்க வீட்டு ஆளுகளை யாரையோ கூட்டிட்டு போற, உன்னை வந்து மருத்துவமனையில வெயிட் பண்ண வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல மனசுக்குள்ள என்னென்னமோ தோணும். அப்படிலாம் இல்லாம அந்த இடத்துல பொறுமையா இருக்க பழகு. அதான் தவம். நீ ரொம்ப அவசரமான ஆளுதான், ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்துருப்பான், 1 மணி நேரம் அங்க உட்கார வைப்பான், அங்க பொறுமையாரு. ஒரு சலூன் கடைக்கு போற, 4 பேருக்கு வெட்டிட்டு தான் உனக்கு வெட்டுற மாதிரி இருக்கும், அங்க பொறுமையா உட்காந்துரு. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். புரியுதா? அப்படி பொறுமையை வளர்த்துக்கோ. பஸ்ல ஏறுற, நெரிசலா இருக்கு, கொஞ்ச நேரம் தானே நின்றுகிட்டு போயிடலாம், அப்படி பொறுமை. அதாவது இது நான் விரும்பல, ஆனா இதுல மாட்டிக்கிட்டேன், அங்க பொறுமை வேணும். புரியுதா? அந்த பொறுமைய நீங்க தவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். புரியுதா? அந்த பொறுமை வேண்டும், அவசியம் வேண்டும். இத வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இனிமே பொறுமை தான் தவங்கும் போது எல்லாத்துலயும் நான் பொறுமையா இருக்கனே அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே துன்பத்தை தேடிக்குவீங்க. உண்மையை சொல்லணும்னா, தவம் என்றால் என்ன? ஒரு நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்து உங்களுக்கு குணமாக 6 மாதங்கள் ஆகலாம் அல்லது 1 வருடம் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளோ காலமா நான் எவ்வளோ திட்டம் போட்டு வச்சிருந்தேன், நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு குதின்னு குதிச்சா சரியாகுமா? இன்னும் பெருசாதான் ஆகும். அப்ப அந்த 6 மாத காலத்தை, அந்த 1 வருட காலத்தை நீங்க எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அதுக்கான வழிமுறைகளை நீங்க வகுக்கணும். அதுதான் சரி. புரியுதா? இன்னைக்கு யாரெல்லாம் இந்த தவம் இல்லாததுனால அழிஞ்சு போயிடுவாங்க தெரியுமா? சினிமா துறையில ஒருத்தர் இருக்கான், நல்ல வளர்ச்சி. புரியுதா? நல்ல வளர்ச்சி போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நோய் வந்துடுது. என்ன மாதிரி ஆளுகளை பார்க்கும்போது நாங்க என்ன சொல்லுவோம், 6 மாசம் 1 மாசம் நீ ரெஸ்ட் எடு. முடியவே முடியாது அவங்களால. அப்படி 6 மாசம் ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கையில இருந்து இதை எடுக்கணும் அப்படின்னா
செத்து போறதுக்கு கூட ரெடிங்கிறான். அந்த மாதிரி நிறைய பேர் செத்தும் போயிடுறான், அது வேற. புரியுதுங்களா? அப்ப இந்த பொறுமை இல்லை என்றால், பொறுமைக்கு எதிர்ப்பதம் என்ன? அவசரம். பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அவசரம் கிடையாது, அவசரம்தான் நோய், பொறுமைதான் தவம். அப்ப யாரும் பொறுமையா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. இத முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுமையா இருக்கணுங்கிற விருப்பம் யாருக்குமே இல்லை. நீ போய் பொறுமைன்னு எடுத்தாவே அவங்க விளக்கமாத்த தூக்கிடுவாங்க, என்னது பொறுமையா அப்படின்ட்டு. நான்லாம் ஒரு சில பேருக்கு, இப்போ உங்களுக்கு திருமந்திரம் படிக்கிறதுனால தவம்னா பொறுமைன்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் நான். ஆனா என் கூட நூத்துக்கணக்கான பேர் பழகுறாங்க. அவங்களுக்கு பொறுமையாருன்னு சொல்லுவேனே தவிர அது தவம்லாம் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அந்த வகையில பல பேருக்கு பொறுமையாருன்னு சொல்லி அவங்க பொறுமை எப்பெல்லாம் பொங்குதோ எனக்கு தான் போன் அடிப்பாங்க, என்ன சொன்ன நீனு அப்படின்னு ஒரு மிரட்டலோட போன் வரும் எனக்கு. புரியுதா? அந்த மாதிரி நானே இனிமே பொறுமைங்கிற வார்த்தைய நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற லெவலுக்கு ஏன் பொறுமையெல்லாம் சோதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம பொறுமைங்கிறத புரிஞ்சுக்குங்க. யாரும் விரும்ப மாட்டாங்க பொறுமையா இருக்கணும்னு. இப்போ உங்களையும் விரும்ப சொல்லல நானு, பொறுமையா இருக்கணும்னு விரும்புங்க அப்படிலாம் சொல்ல வரல நானு. பொறுமை தேவைப்படுகின்ற இடத்தில் அதை கொடுத்து பழகுங்க. ஓகேவா? பொறுமைன்னா என்ன தெரியுமா? பொறுத்து கொள்ளுதல். யாரும் எதற்காகவும் எதையும் பொறுத்து கொள்ள தேவையில்லை. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பார்த்து இதை நீ பொறுத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன் அவங்க பொறுத்துக்கணும்? தேவையில்லை. என்ன அந்த பூமியில நம்ம பிறந்தது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோமா? பொறுமையா இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோமா? இல்ல. அப்ப இந்த தவம், இந்த பொறுமை, இதெல்லாம் நம்ம எதை நோக்கி அழைச்சிட்டு போகுது அப்படின்னு பார்த்தா அறிவு விருத்தியை நோக்கி அழைத்து செல்கிறது, ஞானத்தை நோக்கி அழைத்து செல்கிறது, இன்பத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. இது புரியாம அந்த இடத்துல தையா தக்கான்னு குதிச்சோம்னா கடைசி வரைக்கும் அந்த அறிவுங்கிறது உனக்கு கிடைக்காது, ஞானம்ங்கிறது கிடைக்காது, இறைவனை உணர்தல்ங்கிறது கிடைக்காது. எதனால இந்த திருமந்திரத்தை வாழ்க்கையின் சூட்சமங்கள் அடங்கிய புத்தகம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் எல்லா வயதினரையும் பார்க்கிறேன். 15 வயசு, 30 வயசு, 45 வயசு, 60, இந்த வயதுகள்லாம் பார்க்கிறேன் நான். 45 வயசுக்கு அப்புறமும் என்னுடைய இளமை காலங்களில் நான் அறிவை வளர்த்து கொள்ளவில்லை. 45 வயசுக்கு அப்புறம் ஃபீல் பண்றாங்க, பெரும்பகுதியை இழந்து விட்டேன். அதாவது ஒரு 50க்கு மேல இருக்கிறவங்களோட நீங்க உரையாடினீங்கன்னா தான் தெரியும், அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்கேன்னு சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க பெற முடியும், பெற்றிடலாம். காலத்தை இழந்தேன்னு சொல்லுவாங்க. காலத்தை நான் ஒழுங்கா பயன்படுத்தல, திரும்பி பார்த்தா இவ்வளவு வருஷங்கள் ஓடி இருக்கு, நான் ஒன்றும் செய்யல, அறிவை வளர்த்துக்கல, ஒன்றும் சொத்து சேர்த்து வைக்கல, நிறைய மனிதர்களை நான் சேர்த்து வைக்கல. இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய குறைபாடுகள். அந்த பொறுமைக்குள்ள அதான் நடக்குது. அதனால பொறுமையை வெறுக்காம இருந்தீங்கன்னாவே போதும். நான் விரும்புங்கன்னு கூட சொல்லல, வெறுக்காம இருங்க. இப்ப நமக்கு தவம் செய்யறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். நம்ம வகுப்பு ஆரம்பிக்கிறோம்ல, இதுலயே நான் எக்கச்சக்கமான மனிதர்களை பாக்குறேன். புதுசா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு செவ்வாய்க்கிழமை வகுப்புக்கு வருவாங்க. நான் வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் லேட் ஆகும் இல்லையா? அவ்வளோ நேரம் அமைதியா இருக்க முடியாது, கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான். நான் 15 நிமிஷம் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்க. வந்தது இன்னைக்கு காலகாலமா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க உட்கார்ந்துருக்காங்க, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அப்ப பொறுமை தவம். நான் இன்னொன்னு சொல்றேன், பொறுமைதான் காசு, பொறுமைதான் பணம், பொறுமைதான் செல்வம். அப்புறம் இன்னும் பொருளாதாரத்துக்கு என்னென்ன வார்த்தைகளை வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. பொறுமைதான் சர்வைவல். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். இங்க திருமூலர் என்ன சொல்றாரு, இப்ப ஒரு வார்த்தைக்கே நம்ம எங்க போக வேண்டியிருக்கு பாத்தீங்களா? நிதிபதி செய்த நிறை தவம் நோக்கி.
அதிபதி செய்து, அதிபதி ஆதரித்து, ஆக்கமது ஆக்கின், இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. இந்த பாடல் என்ன சொல்ல வருது? அதிபதியாக நம்மளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய, அதிபதியாக நம்மை பாதுகாக்கக்கூடிய தலைவனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, நிறைத்தவம்னு போட்டிருக்காரு அந்த இடத்துல. நிறைத்தவம்னா முழுமையா பொறுமையாருன்னு அர்த்தம். நிறைனா முழுமை இல்லையா? உன்னுடைய மொத்த பொறுமையும் சோதிக்காம பணம் உங்ககிட்ட வராது. அப்படி நீ மத்தவங்களை பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்ப, அவன்கிட்டலாம் இவ்வளவு கோடிகள் இருக்குதே, அவனுக்கெல்லாம் என்ன பொறுமை இருக்குதா, என்னை விட அவன் பொறுமையானவனான்னு நீ கேட்ப. கடவுளுடைய விளையாட்டை நீ கவனிக்கிறது இல்லை. ஒருத்தங்கிட்ட எந்த காசும் கொடுக்காம, எந்த பணமும் கொடுக்காம, வறுமையை கொடுத்து, ஏழ்மையை கொடுத்து இறைவன் விளையாண்டு கொண்டு இருக்கிறார். இன்னொருத்தன்ட்ட எல்லாத்தையும் கொடுத்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. புரியுதா? நீ சூஸ் பண்ணிக்கோ. உனக்கு வாழ்றது முக்கியமா இல்ல அடி வாங்குறது முக்கியமான்னு முடிவு பண்ணிக்க. என்ன சொல்ல வரேன்னா, நீ உன் விளையாட்டை கூட நீ சூஸ் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த வறுமை பிடிக்கல, நீ கொடுத்தே விளையாடு அப்படின்னு சொன்னா அதுக்கு இறைவன் ரெடி ஆயிடுவான். இவ்வளவுதானே விஷயம் அப்படின்னு விளையாட்டோடைய கிரவுண்டு மாறிடும். ஆனா அடி அதே தான். புரியுதா? கொடுத்து விளையாண்டாலும் கொடுக்காம விளையாண்டாலும் விளையாட்டு தான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ரெண்டுல இருந்தும் ஒதுங்கிய நிலை தான் திருமூலர் சொல்றது. உனக்கு செல்வம் வேணும்னா, செல்வம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நிரந்தர செல்வம். அது நம்மளை விட்டு போகாது. ஒரு நிரந்தர இன்பத்தை தரக்கூடிய செல்வமா மாறிடும். எல்லார்கிட்டையும் இருக்கிற காசு பயன்படாது தெரியுமா? பாவம் செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிறாங்கல்ல, அது அப்படியேதான் இருக்குமே தவிர அந்த பணம் ஒருத்தருடைய மகிழ்ச்சிக்காக போகாது. அந்த பணம் ஒரு இன்பமா வாழ வைக்கிறதுக்கு போகாது. அது வேற கதை, அதை விடுங்க. இப்ப அதிபதி ஆதரித்து, ஆதரித்துனா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல இறைவனை விரும்பணும். ஆதரிக்கிறதுனா என்ன? இறைவனை ஓன் கூட அனுசரிச்சுக்கிறது. என்ன சார் இது? இறைவன் தானே நம்மளை ஆதரிக்கணும். இப்ப அம்மா அப்பா ஆதரிப்பாங்க, சொந்த பந்தம் ஆதரிப்பாங்க. என்ன ஆதரிக்கிறதுங்கிறது அங்கிருந்து தானே நமக்கு கிடைக்கும், வெளியில இருந்து தானே நமக்கு கிடைக்கும். நம்ம ஆதரிக்கிறதா அப்படின்னா நம்மளதான் ஆதரிக்க சொல்றாரு. இறைவனை நம்ம தான் ஆதரிக்கணுமா? எப்படி? இறைவன் தலைவனா இருக்கிறான், அந்த தலைவனை நம்ம ஆதரிக்கணுமா? ஆதரிப்போம்ல, எங்க தலைவன் ஆதரவு கொடுப்போம்ல, கத்துவோம்ல. அது மாதிரி இறைவனை நம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு, அதனாலதான் இத்தனை இடத்துல அதை போட்டுக்கிட்டே வராரு. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இத்தனை இடத்துல அதிபதி, நிதிபதி, அதுபதி, இதுபதி, ஏன் இதை போட்டுக்கிட்டே வர்றாருன்னா, அவனை உன் தலைவனாக ஏற்றுக்கொள். நீ எவனையோ தலைவனா சொல்லிட்டு இருக்கிற. நீனு இந்த நூற்றாண்டுல நான் தலைவன் அப்படின்னு சொல்றது அம்பேத்கரை மட்டும்தான். வேற யாரும் தலைவருக்கான கெப்பாசிட்டிலேயே கிடையாது. தலைவன்னா யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை விட ஒரு சிறப்பு வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தன்னை தலைவர்னு சொல்லிக்கிற அவனும் தலைவன் இல்ல, இவர் தான் எங்க தலைவர் அப்படின்னு சொல்ற நிலையில இருக்கிறான் பத்தியா. அவனுக்கும் தலைவன்னா என்னன்னே தெரியாது. இப்ப இந்த முட்டா பயல்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, தலைவன்னா இதுதான்டா, இப்படி இருந்தாதான் தலைவன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப இவன் என் தலைவன் இல்லைன்னு அவனே சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் மாயையில இருக்கான், கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறான். இறைவன் 5 கொடுத்தும் அவன் ஆராய்ச்சி செய்யல. அந்த மாதிரி இறைவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுதல், ஆதரித்து, ஆக்கமது ஆக்கின். ஆக்கமது ஆக்கின் அப்படின்னா என்னன்னா, ஊக்கத்தோடு. என்ன சொல்றாரு திருமூலர்னா, இறைவனை உன் தலைவனாக ஆதரித்து ஊக்கத்தோடு நீ செயல்பட்டால். அது என்னங்க ஊக்கத்தோடு? இப்ப
இறைவனுடைய போற்றிகள், இறைவனை இப்படியெல்லாம் போற்று, இப்படியெல்லாம் பாடு, இறைவனை பத்தி பாடு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். சிந்தனை ஒரு பக்கம் போகுது, வாய் ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரு வழிபாடு கிடையாது. சிந்தனையும் அந்த அந்த போற்றுதலும் ஒரு இடத்துல குவிஞ்சு அந்த வழிபாடு சிறப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் ஊக்கம். அந்த ஊக்கத்தை தான் இவர் ஆக்கம்னு போட்டிருக்காரு. ஆக்கமது ஆக்கின், ஊக்கமாக உன் தலைவனை நீ வழிபட்டாயே ஆனால் இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. என்ன சொல்றாருன்னா, அந்த தலைமை பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை நம்மிடம் கொடுப்பானா இறைவன். இறைவனை அந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றார். இறைவனுக்கிட்ட என்னென்ன பண்புகள் இருக்குதோ அவன் கூட நெருங்கி பழக பழக அந்த பண்புகள் எல்லாத்தையுமே இறைவன் அந்த மனிதர்களுக்கு கொடுக்கறாங்கிறது தான் நம்ம மரபு. இப்ப திருமால் கூட பழக பழக திருமாலுகிட்ட இருக்கிற பொருள்களை கொடுக்குறான் இல்லையா, இந்த மாதிரி இந்த இதை வச்சுக்குங்க, இதை பண்ணிக்குங்க, இது ஒண்ணும் இல்லை, சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இறைவனுடைய பண்பு, இறைவனோடு பழக பழக அவனிடம் அன்பு இருக்குதா இறைவனுக்கிட்ட, அந்த பண்பை நமக்கு அவன் கொடுக்குறான். இறைவனுக்கிட்ட அறிவு இருக்குதா, அவனை விட அறிவாளர் யாரு, அந்த அறிவை கொடுக்குறான். இறைவனிடம் ஞானம் இருக்கிறது, அந்த ஞானத்தை நமக்கு வழங்குறான். அவன் கொடுக்கறத எடுக்க முடியாத நிலைமை தான் அங்க இருக்கும் எப்படியும். அந்த வகையில அதிபதி, இப்ப பாடல் நல்லா புரியும் பாருங்க. அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. இது உங்களுக்கு பொருளாதாரம் வேணும் அப்படின்னா இந்த பாடல்ல இருக்கிற கருத்துக்களை கடைபிடிச்சு நீங்க வந்தீங்கன்னா போதுமானது. இது அதுக்கான பாடலாகவே நான் சொல்றேன். திருமந்திரம் படித்தால் தலைமை பண்புக்கு வரலாம், தலைவன் ஆகலாம் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய கருத்து. தலைவன் தான் யாருன்னு சொல்றேன். இந்த இடத்துல இது புரிஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கும். தலைவன் அப்படின்னா முதன்மையானவன் அப்படின்னு அர்த்தம். தலைவன் அப்படின்னா முதன்மையானவன் அர்த்தம். தலைவனுக்கு ஏன் தலைவன் பேர் வந்துச்சு அப்படின்னா, மனித உறுப்புகள்ல முதல்ல இருக்கிறது தலைதான், முதன்மையாக இருக்கிறது தலைதான். அதுக்கு கீழே தான் கழுத்து. புரியுதா? அதுக்கு கீழே தான் கழுத்து. அதனாலதான் முதன்மையானவனை குறிக்கிறதுக்காக தான் தலைவன். அப்ப தலைவனுக்கு ஏன் அவ்வளவு மதிப்புன்னா, இங்க தலை இல்லாம உடம்புல எதுவுமே இல்லை. இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். மூளைக்குள்ள இருந்து இயங்கக்கூடிய நரம்புகள், ரசாயனங்கள் தான் ஒட்டுமொத்த உடலையும் கட்டுப்படுத்துது. தலையை வெட்டி எடுத்துட்டோம்னா அங்க எதுவுமே இயங்காது, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி தலைவன் இல்லாத ஒரு சமூகம் வாழவே முடியாது, கஷ்டம். அப்ப ஒரு இது இருக்கும் பாருங்களேன், திருமலபாடி பதிகம். திருமலபாடியில பொன்னார் மேனியனே அப்படின்னு சுந்தரர் பாடியிருப்பார். அந்த பாடல்ல கடைசி வரியில எல்லா இடத்துலையும் தலைவா தலைவான்னு போட்டிருப்பாரு. தலைவான்னு அவர் யார சொல்றாருன்னா சிவத்தை சொல்கிறார். சிவத்தை தான் அவர் தலைவாங்கிறாரு. தலைவா என்னை ஏத்துக்க. எப்படி நம்ம ஒரு கட்சி, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இங்க கட்சிகள்லையும் பஞ்சாயத்துகள்லையுமே பார்த்து தலைவன்னு பழக்கமாயாச்சு. இப்ப இந்த பார்வையிலிருந்து அந்த பார்வையை மாத்தி அமைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா கடந்த காலங்கள்ல இறைவனை தான் தலைவனா பார்க்கறது வழக்கம். அவன் தான் தலைவன், நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய தலைவன் அவன் தான். புரியுதா? எல்லாத்துக்கும் தலைவன், முதன்மையானவன்னா இறைவன் மட்டும்தான். இந்த தமிழ் சமுதாயம் இறைவனையே தலைவனா ஏத்துக்கொண்டு வாழ்ந்தது. அப்ப அந்த இறைவனுடைய குணம் என்னவா இருக்கும்? மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், மகிழ்ச்சியோட இருக்கணும். இறைவன் படைத்த இந்த மனித உயிர்களை நல்லா வாழ வச்சு பார்க்கறத விட அவனுக்கு வேற என்ன மகிழ்ச்சி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. அவன் படைத்த உயிர்கள்
நம்ம பெத்து போட்டிருக்கிற பிள்ளைகளே நம்ம கண்ணு முன்னாடி நல்லா வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம ரேஞ்சுக்கே நம்ம அப்படி நினைக்கும் போது, இறைவன் அனைத்து உயிர்களையும் படைச்சிருக்கிறான் இல்லையா? அந்த உயிர்களை வாழ வச்சு பார்க்கறது தான் அவனுடைய பண்பு. அதுதான் அவனுக்குள்ள இருக்கிற தாய்மை. அவன் தான் முதன்மையானவன். அந்த பண்பை யார் கொண்டிருக்கிறார்களோ மனிதர்களில் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுதல் நம்ம மரபுல உண்டு. புரியுதா? இறைவன் எப்படி நம்மலாம் நல்லா இருக்கணும், நம்ம நலமா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், இது மாதிரி இன்னும் பல விஷயம், நிம்மதியா தூங்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும், அவன் எப்படி இறைவன் அப்படி எப்படி அது மாதிரி நினைப்பாரோ அதே போல ஒரு மனிதனுடைய சிந்தனையும் இருக்குதுன்னா அவனை தலைவன் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. நாங்க இறைவனை மட்டும்தான்டா தலைவன்னு சொல்லுவோம், அப்படிலாம் சொல்ல கிடையாது. புரியுதா? அந்த பண்பு இவனிடமும் இருக்கிறது என்றால் இவன் தலைவன் தான். நம்ம சங்க இலக்கியத்திலேயே குடும்பத்துல இருக்கிற மூத்த ஆண் பெண்ணுக்கு தலைவன் தலைவின்னு பேரு. 8 பிள்ளைகள் இருக்கலாம், 10 பிள்ளைகள் இருக்கலாம், குடும்பத்துல 16 பேர் கூட இருக்கலாம். அங்க இருக்கிற கணவன் மனைவிக்கு தலைவன் தலைவின்னு பேரு. முதன்மையானவள் முதன்மையானவன் அப்படின்னு பேரு. புரியுதா? இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்குது. அப்ப இன்னைக்கு தலைவன்கிற பேருக்கு ஆசைப்படுறாங்க. நம்மள எல்லாரையும் தலைவன்னு சொல்லணும். அதுக்காக என்னென்ன பண்ணலாம்? கொள்கைகளை கற்பிதம் செய்து கொடுப்பவர்கள் இன்னைக்கு தலைவர்கள் ஆயிட்டாங்க. தத்துவத்தை சொல்றவங்கள பேர் இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாங்க. இப்ப எல்லா இடத்துக்கும் ஆசைப்படுறவன் ஒருத்தர் இருப்பான் தானே. சிவனடியார் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சிவனடியார் ஆக முடியாது. சிவனடியார் ஆகணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சிவனடியார் ஆக முடியாது. அது இயல்பா நடக்கும், அது தானா நடக்கும். அவன் விரும்பி இருக்க கூட மாட்டான், ஆனா அது தானா நடக்கும். சிவனடி என்ற ஒரு நிலை தானா கிடைக்கும். அந்த வகையில எப்படி எல்லா பதவிகளுக்கும் ஆசைப்படுற ஒரு கேட்டகரி இருக்குதோ அது போல தலைவனுக்கும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா தலைவனுக்கு நிறைய கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டான்னா ஊர் மக்களே அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் தலைவன்கிட்ட கொடுப்பாங்க. இந்தா நாங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, நீ நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப இது நல்லா இருக்கே, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கேன்னு சொல்லி அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு தன்னை தலைவர்கள் போல நினைத்து கொண்டு பெரிய மாயையில சிக்கி துன்பத்துல வாழ்றாங்க, நரகத்துல வாழ்றாங்க. எவனெல்லாம் தன்னை தலைவன் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறானோ அது நரக வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில உண்மையிலே இன்பம் இருக்காது. புரியுதா? தலைவனுக்கான பண்பு எவனிடமுமே இல்லை. நீங்க யாரையாவது தலைவன் அப்படின்னு சொல்றீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். தலைவனுங்கிற இடத்துக்கு நீங்க போகலாம், அவங்க செஞ்ச அதே வேலையை செய்யாம இங்க திருமூலர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஏன் தலைவன் இறைவனை சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தலைவன்னா என்னன்னு இப்ப நான் சொன்னதையும் வச்சு புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா தலைமை பண்புக்கு போகலாம். தலைவன்னா எப்போதுமே பெருமையானவன், வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவன், பெரிய சேர்ல குந்தி இருக்கிறவன், இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. புரியுதா? உன் மனதளவில் நீ தலைவனாக உன்னை நீ எண்ணணும். உன்னை நீ உன் மனதளவில் உன்னை நீ தலைவனா நீ நினைக்கலன்னா இந்த பிறவி வேஸ்ட். உண்மையை சொல்றேன். ஊரு உன்னை தலைவன்னு சொல்றது அப்புறம் இருக்கட்டும். இப்ப இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை மூடி உங்க பேரை சொல்லி, திருமால் நீ தலைவர், கோடீஸ்வரன் நீ தலைவர், கண்ணன் நீ தலைவர், இப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கும் போது உங்களுக்கு கூச்சம் வருது, உங்களுக்கு அச்சம் வருதுன்னா நீங்க சரி பண்ண வேண்டிய இடமும் அதுதான். ஏன் நீ தலைவரா இருக்க கூடாது? என்ன குறைஞ்சு போயிட்ட நீன்னு அப்படின்னு உன்னை நீ கேட்கணும். புரியுதா? அப்ப உன்னை தலைவன்கிற இடத்துல நீ வச்சிருக்கணும். அப்ப நான் அந்த மூலத்தை சொல்லிட்டேன். தலைவன்னா இன்னும் அது பெரிய பண்பாச்சே அப்படின்னு யோசிக்க கூடாது. மூலத்தை நான் சொல்லிட்டேன். முதல் தலைவன் நமக்கு இறைவன் தான். அதுவும் ஏன் அவன் இறைவன் நம்ம தலைவன் சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், இன்பமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய இடத்துல இறைவன் இருக்கிறான். நம்மளும் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தலைவன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப
உன்னை நீ தலைவன்னு சிந்திக்க ஆரம்பிச்சினாவே ஒரு தலைவன் எப்படி செயல்படுவாங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். நிறைய தியாகங்கள்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? தன்னை எப்படியாவது சிவனடியார்னு நிரூபிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ, காலையில எந்திரிச்சு குளிக்கிறது என்ன, பட்டை போடுறது என்ன, மந்திரங்களை மனப்பாடம் பண்ணி சொல்றது என்ன, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த வகுப்புல கலந்துக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதா? அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா சிவனடியாருங்கிற வார்த்தை அவங்களுக்கு வேணும். தன்னை சிவனடியாருன்னு சொல்லிக்கணும், அடுத்தவங்க சொல்லணும். அதுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணுவாங்கங்கிற நான். அவங்க பாவம்னு நான் சொல்ல வரேன். அந்த சிவனடியாருங்கிற ஒத்த வார்த்தைக்கு ஆசைப்பட்டு மொத்தத்தை இழக்கிற கேட்டகரி அவங்க. காலையில அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிறாம காலையில தூங்கிருக்கலாமா இல்லையா? நிம்மதியா ஜாலியா தூங்கியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லாம எந்திரிச்சு பட்டை போட்டு யாகம் பண்ணி, பெண்களை தவிர்த்து, உணவு பழக்கத்தை மாத்தி, சுதந்திரமா பேசுறதுக்கு கூட வழி இல்லாம குறிப்பிட்ட சில வார்த்தைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசிக்கிட்டு, இதுக்கு பேரு சிவனடியாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்களதான் நீங்க சிவனடியாருன்னு நம்புறீங்களா நீங்க? இது எப்படி இதுல இவ்வளவு தியாகம் பண்றாங்களோ, இன்னும் நிறைய கோயில்லாம் கட்டுவாங்க. எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியும். என்ன புரியும் அப்படின்னா, இந்த சிவனடியார்கள்ங்கிற போர்வைக்குள்ள இருக்கிறவங்கள நான் வேடிக்கை பார்க்க அவங்களுடைய தியாகம் என்ன உண்மையிலேயே மனசை தொற்றும். அந்த தியாகம் தன்னுடைய உயிரை மாய்க்கிற அளவுக்கு செய்வாங்க. இதை விட இறை துரோகம் வேற எதுவும் கிடையாது தெரியுமா? இந்த ஒரு பாட்டு அடிக்கடி வரும்ல, ஒத்த நொடியில தான் சித்தம் கலங்கிருச்சேன்ட்டு, அசையாத மரம் ஒன்றுன்னு ஒரு பாட்டு வரும்ல. அந்த மாதிரி ஒத்த வார்த்தைக்கு ஆசைப்பட்டு மொத்தத்தையும் இழந்துட்டிய குமாருங்கிற மாதிரி இறைவனுக்கு இறை துரோகம் அதுக்கு பேரு. இறைவனுக்கு அச்சப்படாமல், இறைவனுக்கு இறையச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வார்த்தையே இஸ்லாத்துலதான் இருக்கு, வேற எதுலயும் இல்லை. இறை அச்சம். சிவனடியார் என்ற பேர்ல நம்ம இப்படிலாம் பண்றோமே, உண்மையிலேயே சிவன் பார்த்துட்டு இருக்கானேங்கிற பயம் ஒருத்தனுக்கு கூட கிடையாது. புரியுதா? அதை நான் தியாகம்னு சொல்றேன் உங்ககிட்ட சொல்லும் போது. அது எல்லாமே அவன் அனுபவிக்கிற தண்டனைகள் தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே தண்டனைகள். அந்த கடைசியா ஒரு தடவை அவன் கத்துவான், ஏண்டா இறைவா, உனக்கு இவ்வளோதையும் தியாகம் செஞ்சு நான் தொண்டு செஞ்சனே, என்ன நீ கண்டுக்க மாட்டியா அப்படின்னு அவன் கேட்பான். வாய்ப்பே இல்லை. நீங்க இறைவனை அன்புடையவன் வேற பக்கம் பார்க்கலாம், ஆனா தண்டனைன்னு வரும்போது அவனை விட கொடியவன் வேற யாருமே கிடையாது. நல்லவர்களையே போட்டு இப்படி வறுத்தெடுக்கக்கூடிய இறைவன், நீ இறையச்சம் கொள்ளாம உள்ளுக்குள்ள துரோகியா இருந்துகிட்டு இவ்வளவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறன்னா நீ என்ன ஆவ? உன் கதை என்ன? நீ வெறும் பட்டை போட்டா நீ சிவனை வணங்குறன்னு அர்த்தமா? ருத்ராட்சம் போட்டா சிவனை வணங்குறன்னு அர்த்தமா? இந்த தகுதி போதுமா? அது இப்படிதான் தலைவனுக்கு உரிய வேலைகளும் செய்யறாங்க. ஒரு கவுன்சிலர், தெரு கவுன்சிலர் தன்னை தலைவர்னு நினைச்சுக்கிறாரு. இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்றது? ஊர் தலைவர் தன்னை தலைவர்னு நினைச்சுக்குது. இதை எங்க போய் சொல்றது? உன் குடும்பத்துக்கு முதல்ல நன்மை செய்ய முடியுமா? உன் இந்த ஊர் தலைவன், தெரு தலைவன், இவனெல்லாம் கூப்பிட்டு முதல்ல நீ உன் குடும்பத்துக்கு தலைவனா இருக்கியான்னு கேட்டு பாருங்க, பதில் இல்லை. அவங்க வீட்டு ஆளுகளை கூப்பிட்டு, உங்க ஆளு உங்க வீட்டுல தலைவர் மாதிரிதான் நடந்துக்கிறாரா அப்படின்னு கேட்டா எதிரியே அந்த ஆளு தான். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி தலைவன்கிற சொல் நல்ல சொல். இந்த மாதிரி நாசமா போனவங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த சொல்ல வெறுக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனதுக்குள்ள தன்னை தலைவராக எண்ணுதல் சிறப்பு. இந்த திருமந்திர வகுப்புல நான் கத்துக் கொடுக்குறேன். போன வருஷம் படிக்கிறவங்களுக்கு நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன். திருமந்திரம் இந்த ஆண்டு படிக்கிறீங்க, இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கழிச்சு உங்க பகுதிக்கு நான் வர்றேன்னா அந்த பகுதியில நீங்க தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் அதுக்கான வேலைகள்ல அவங்க இருக்காங்க. புரியுதா? அந்த மாதிரி திருமந்திரம் படிச்சுட்டு நீ தலைவர் ஆகணும்னா உனக்கு எவ்வளவு தகுதி இருக்கும் தெரியுமா? இது கோர்ஸே அதான், தலைவன் ஆகிறதுக்கான கோர்ஸ் இது.
இந்த கோர்ஸ் எங்கிருந்து வழங்கப்பட்டது? இறைவன்கிட்ட இருந்து வழங்கப்பட்டது. ஒரு தனி மனிதன் தலைவனாகிறதுக்கு திருமூலர் வழியா ஒரு கோர்ஸ் கொடுத்திருக்கிறார் இறைவன். தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. உனக்குள்ள தலைவன் இருக்கிறான். தலைவனை தானே அர்ச்சிப்பாங்க. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தனக்குள் ஒரு தலைவன் இருப்பதை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தனக்குள் இருக்கும் தலைவனை அறிந்த பின், தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. உன்னை நீயே கொண்டாடிக்கலாம். எனக்குள்ள இப்படி ஒரு தலைமை பொறுப்பா அப்படின்னு கொண்டாடிக்கலாம். தலைவன்கிறது யாரு அப்படின்னா, இந்த நாடகம் போடுறாங்கல்ல, அவங்க என்ன மாதிரி நாடகம் போடுவாங்க தெரியுமா? தலைவன்கிற ஒரு நிலையவே தப்பா கற்பிதம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. தனக்குன்னு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கிட்டு, தனக்குன்னு ஒரு சோடி செருப்பு மட்டும் வச்சுக்கிட்டு, கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு, இப்படிலாம் இருந்தா தலைவர். காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இல்லைம்பாங்க. அந்த ஆளு மாதிரி ஒரு புறம்போக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? கக்கன் மாதிரி ஒரு தலைவர் இல்ல இருக்க முடியாதும்பாங்க. அவனை மாதிரி ஒரு அயோக்கியன் யாரும் இருக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். காந்தி மாதிரி ஒரு மகாத்மா யாருமே கிடையாதும்பாங்க. அவனை மாதிரி ஒரு கேவலமானவன் இருக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா, இவங்கெல்லாம் தலைவன் என்ற போர்வையில் தலைவனாக தாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்ங்கிறதுனால வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க. இதெல்லாம் அறியாமையில செஞ்சதுதான். அவங்க தீயவர்கள்னு நான் சொல்ல வரல, தீமை செய்தவர்கள்னு நான் சொல்லல. அறியாமையில் தன்னை தலைவன் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறது கூட அறியாம தானே. அந்த தலைமை அப்படிங்கிறது இறை அருள் உன்னை எப்ப தலைமை ஆக்கணும்னு முடிவு பண்ணுதோ அந்த நேரம் நீ உலகத்துக்கு தலைவனா தெரிய ஆரம்பிச்சிருவேன். அது வரைக்கும் நீ உனக்கு தான் தலைவன். புரியுதா? உன்னை நீ இயக்கி கொண்டிருக்கிறல்ல, ஒரு இடத்துக்கு போகணும்னா வண்டி எடுத்துட்டு போற, இந்த வேலையை செய்யணும்னா செய்யற. எப்ப நீ உன்னை நீ இயக்கி கொண்டிருக்கிறியோ அப்பவே நீ உனக்கு தலைவன். உன்னுடைய குடும்பத்தை உன்னால இயக்கிக்கிட்டு இருக்க முடியுதுன்னா நீ குடும்ப தலைவன், தலைவி. இப்ப தலைமை பண்புங்கிறது ஒரு அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்பம். புரியுதுங்களா? அது ஒரு உணர்வு. என்ன சொல்ல வரேன்னா, என்ன தவறா கற்பிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, அவரு 2 சட்டைக்கு மேல எடுக்கிறது இல்ல, அந்த அளவுக்கு அவர் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாராம். இப்படி கத்து கொடுத்துருக்குறாங்க. தன்னளவில் திருப்தியாக இல்லாத ஒரு மனிதன் பிறரை திருப்தியா பாத்துக்க முடியாது. புரியுதுங்களா? தன்னளவில் எல்லா வகைகளிலும் திருப்தியாக இல்லாத மனிதன் பிறர் ஒருத்தரை திருப்தியாக பார்த்துக்க முடியாது. இதுதான் கோட்பாடு. தலைவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவனுக்கு பேர் தான் தொண்டன். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க? தலைவன்கிறவரு பெரிய சேர்ல உட்காந்துருப்பாரு, தொண்டன் அப்படிங்கிறவரு களப்பணி செய்வார், போஸ்ட் ஓட்டுவாரு, கொள்கையை பரப்புவாரு, அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? தொண்டன் தான் தலைவன். எப்படிங்க இது? தொண்டன்கிறதுக்கு என்ன மீனிங்? எல்லாவற்றையும் எவன் ஒருத்தன் ஆண்டு அனுபவிச்சு மகிழ்ச்சி அடைஞ்சு இது இது பிற மனிதனுக்கும் கிடைக்கணும்னு எவன் ஒருத்தன் விரும்புறானோ அவன் தான் தொண்டன். அவன் தான் தொண்டன். உதாரணத்துக்கு திருநாவுக்கரசர் வாழ்க்கையை எடுத்துக்குவோம். அவர் நமக்கு இறைவனை பத்தி சொல்லி கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த ரேஞ்ச் என்ன தெரியுமா? அவர் படுத்திருக்கிற கட்டலுடைய ஸ்டேட் எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய வாகனங்கள் எப்படி இருந்திருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் அமைச்சர், சமணத்துல அமைச்சர். சமண ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அமைச்சரா இருந்தவர். சமண ஆட்சி நடக்கும்போது அமைச்சர் ஆகிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய திறமையால மேல போன ஒரு மனுஷன். அவர் பிறக்கும் போதே அவர் குடும்பம் செதறி போயிருது.
திருநாவுக்கரசர் பிறக்கும் போதே அவருடைய குடும்பம் சிதறி போயிருது. அவர் அப்பயே வீட்டை விட்டு வெளியேறாரு. வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய திறமையால தமிழ்நாட்டு மண்ணுல வேற ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆட்சியில அவர் அமைச்சர். அமைச்சர் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அமைச்சருக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ அதுல சற்றும் குறையாத அளவுக்கு அன்னைக்கு, புரியுதா? முடிஞ்சா இன்னைக்கு அமைச்சர்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு செல்வமே கிடையாது. அன்றைய அமைச்சர்கள்ட்ட இருந்தது மிகப்பெரிய செல்வம். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன், புரியுதா? அப்ப என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டிருப்பாரு, என்ன மாதிரியான உடைகள் அணிந்து கொண்டிருப்பாரு, எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்திருப்பாரு, டேய்னா எத்தனை பேர் கீழே இருந்திருப்பாங்க. அங்கிருந்து மனுஷன் வந்து அமைச்சர் பதவியை தான் அவர் துறந்தாரே தவிர அடுத்த நிலைக்கு போயிருக்கிறாரு. அவரு அமைச்சர் எனக்கு பத்தாது, நான் தலைவன் ஆகணும், புரியுதா? தலைவன்கிற நிலைக்கு வந்துட்டாரு. அப்ப தலைவன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இறைவன் உணர்த்துறான், நீ வா, சொந்த திறமையால முன்னேறிய நீ அமைச்சர் மட்டும் பத்தாது, தலைவன் ஆகலாம், வா அப்படின்னு கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் நிறைய அரசர்களே அவருக்கு எதிரியா மாறுறாங்க. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிச்ச ஒருத்தர் ரோட்டுக்கு வரும்போது அதெல்லாம் அவங்க பார்த்தது தானே. தலைவனுக்கு தான் தொண்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தலைவன் மட்டும்தான் தொண்டன் ஆகணும். தொண்டன் ஆகிற தகுதி யாருக்கு இருக்கு? எல்லா செல்வங்களையும் அனுபவித்து பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு தான் தொண்டன் ஆகிற தகுதி. அப்ப காமராஜர் என்ன அப்படி வாழ்ந்தவரா? அப்படி என்ன மாட மாளிகையில் கட்டி வேற மாதிரி வாழ்ந்துட்டாரா? அவரு சில விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ணி தன்னை தலைவர் போல காட்டி வேஸ்ட் பண்ணிக்கிட்டாரு வாழ்க்கைய. அப்துல் கலாமும் அப்படித்தான். இதனால அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சது எதுவுமே இல்லை. நீங்க சாகர காலத்துல காமராஜர் கிட்டையும் கக்கனுக்கிட்டையும் ஏபிஜே கிட்டையும் போயிட்டு அதான் இவ்வளவு பெரிய புகழ் அடைஞ்சிட்டீங்க, இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு திருப்தி கொடுத்துருச்சா, ஜாலியா தான் சாவ போறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல, இந்த பிறவியை விட கஷ்டமான பிறவி எங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சாவாங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது பிறரை ஏமாத்துறதுல இல்ல. நீ லைட்டா ஏமாத்தி விட்டுருவ, மக்கள் வெயிட்டா உன்னை நம்பிட்டாங்க. அப்ப வேற வழி இல்லைன்னா அதுவாகவே உன் வாழ்க்கையை நீ மாத்திக்கிட்ட. அது சின்ன இடத்துல பெசகுனாலும் மீதி எல்லாமே மொத்தமா க்ளோஸ் ஆயிரும். தன் வாழ்க்கையை தான் வாழாதவர்கள் உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். நம்மள அடுத்தவன் தலைவன் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலாட்டி என்ன, ஏன் ஒத்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. தலைவன்கிறதுல இங்க பெரியவன் சிறியவங்கிற பாகுபாடே நம்ம மரபுல இல்லை. அப்படி இருந்திருந்தா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆண் பெண் எல்லாம் தலைவன் தலைவின்னு சொல்லியிருக்க மாட்டோம் நம்ம, புரியுதா? தலைமைங்கிறது பண்பு, ரசிக்கப்படக்கூடிய ஒரு பண்பு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தலைவன் எப்படி வாழ்வார்? அவர்கிட்ட எல்லாமே இருக்கும் இல்லையா? எத்தனை சட்டம் வேணாலும் போடுவாரு, என்ன உணவு வேணாலும் சாப்பிடுவாரு, எங்க வேணாலும் சென்று ஓய்வெடுப்பாரு. தலைமைக்கே உரிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே முதல்ல நீங்க உங்களுக்கு பண்ணிக்கிங்க. நான் நாளைக்கு சென்னை வரேன்னா திருமாலுடைய வாட்சை பார்ப்பேன். நான் என்னடா இது வாட்சு, ஒரு தலைவன் கட்டுற வாட்சா இது? அந்த வாட்ச் எப்படி இருக்கணும்? என்னடா போன் இது, ஒரு தலைவன்கிட்ட இருக்கிற போனா இது? அப்படி உங்களை தலைவன் ஆக்குங்க முதல்ல. இதுதான் முக்கியம். எளிமையான தலைவர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. தலைவர்னாவே அது வேறதான். முதன்மையானவன், அன்பு நிறைந்தவன் அப்படிங்கிறது அர்த்தம். மூலர் என்ன சொல்றாரு? இறைவனை தலைவனாக முதல்ல ஏற்றுக்கொள்ளு அப்படிங்கிற இந்த பாடல்ல சொல்றாரு. நமக்கு தலைவன் அவன் தான், நம்ம தலைவன் தான், நமக்கு தலைவன் இறைவன் தான். இந்த பாடல்ல இருந்து ஒரு சித்தி உங்களுக்கு கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த பாடல் இன்னைக்கு நான் நடத்தியிருக்கேன். இன்னும் காலங்கள் செல்ல செல்ல இறைவனை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த பாடல் உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு பாடலா இருக்கணும். இறை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அதை ரொம்ப ஊக்கமா செய்யணும். ஊக்கம்னா இந்த காலத்து பாஷையில அதை எப்படி சொல்றது?
கெத்தா செய்யணும். இறைவனை நாம் வழிபடுகிறோங்கிற ஒரு கெத்து, அந்த கட்ஸ் இருக்கணும். இன்னைக்கு இறை வழிபடுறோம்னாவே சாம்பார் மாதிரி பாக்குற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அடுத்த புதிய தலைமுறை யாராவது ஒருத்தர் இறை வழிபாட்டுல இருக்காருனாவே ஒரு சாம்பார் தான் பாக்குது, இல்ல பூமருங்குது. இப்படிலாம் இருக்கலாமா? நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவன் உள்ள வர்றதா, இல்ல நம்மள பூமரு இல்ல சாம்பாருன்னு சொல்லிட்டு வெளில போறதா? யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. இறை வழிபாடுங்கிறது ஊக்கத்தோட செய்ய வேண்டியது. அதனாலதான் அதை போட்டிருக்கார், ஆக்கமது ஆக்கின், ஊக்கத்தோடு இறைவனை வழிபடு. எப்பெல்லாம் ஊக்கம் கிடைக்குதோ அப்ப மட்டும் வழிபடு. நீ ஊக்கத்தை இழுத்து பிடிச்சுக்கிட்டுலாம் வர முடியாது. எப்ப நல்ல கான்சியஸ் இருக்குதோ, எப்ப இறை வழிபாடு செய்யணும்னு தோணுதோ அந்த நேரம் செய்ய. முதல்ல ஞானம் பெற்றவன் தான் தலைவன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஞானம் பெற்றவன் மட்டும்தான் தலைவன், வேற யாரும் தலைவர் கிடையாது. அதுக்குள்ளேயே நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா ஞானம் பெற்றவன் தான் தலைவன் நான் சொல்லும் போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப ஞானம் பெற்றவன்னா யாரு என்னங்கிறது அது நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. அது ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஞானம் பெற்ற ஒரு மனிதனுடைய பண்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப வியக்கத்தகுந்ததா இருக்கும். ஞானம் பெற்ற மனிதன் தான் மனிதர்களை நல்லபடியா வழி நடத்துவான். அவங்களுக்கு எந்த விதமான பஞ்சரும் ஆகாம, மனிதர்களை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திடாம பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பான். மக்களை நல்லபடியா பாதுகாக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலை. எப்ப பாதுகாக்கிறது அப்படின்னு வந்துருச்சோ அப்பயே நிர்வாகம் அப்படின்னு ஒண்ணு அங்க தேவைப்படும். அரசியல் அப்படின்னு சொன்னா ஒரு வரியில சொல்லணும்னா நிர்வாகம். அந்த நிர்வாகம் எதுக்குன்னா பாதுகாக்கிறதுக்காக. நிர்வாகத்தாலேயே போட்டு துன்பப்படுத்தக்கூடாது, பாதுகாக்கிறதுக்கு தான் நிர்வாகம். அந்த வகையில ஞானம் பெற்ற ஒரு மனிதன் தன்னை சுற்றி இருக்கும் ஒரு கூட்டத்தை நல்லபடியாக பாதுகாப்பதற்கென்று ஒரு நிர்வாகம் செய்வான். அந்த நிர்வாகம் அவங்களுடைய பண்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்ப கோடீஸ்வரனுடைய நிர்வாகம் வேற மாதிரி இருக்கும், கண்ணனுடைய நிர்வாகம் வேற மாதிரி இருக்கும், திருமாலுடைய நிர்வாகம் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய நிர்வாகம் வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த நிர்வாகம் தான் அழகு. யாரு நல்ல நிர்வாகம் பண்றா? பொதுமக்கள் கவனிப்பாங்க. இவ்வளவு தலைமை இருக்கு, இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க, யாருடைய நிர்வாகம் நல்லா இருக்குதோ, மக்களை நல்லா வியப்புல ஆழ்த்துதோ அவங்கள ஒரு அரசனாக தேர்ந்தெடுத்து கொள்ளுவாங்க. அப்படி உருவானதுதான். அந்த வகையில முதல் அரசியல்வாதி சிவபெருமான் தான். சிவத்தை உணர்ந்த ஒரு மனிதன் தான், ஆதி சித்தர் தான். அரசியல் அங்கிருந்து உருவாகுது. நிர்வாகம்னாவே 4 பேரை உட்கார வச்சு தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கொடுக்கறதும் நிர்வாகம் தான். 4 பேரை குந்தணும்ல. என்னடா என்ன குந்த சொல்ற, என்ன பிரச்சனை உனக்குன்னு அவன் கேட்டான்னா என்ன வருது? அப்ப அவன் உட்காரணும். அப்படி பண்றதும் நிர்வாகம் தான், சரியா? அதனால அவரு நிறைய அரசியல் எப்படி செய்யணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவரும் கொடுத்திருக்கிறார். சிவபெருமான் தன்னுடைய ஆகமங்களில் அந்த நிர்வாகம் என்பதை எப்படி செய்யணுங்கிறத கொடுத்திருக்கிறாரு. வழி வந்த சித்தர்களும் நிர்வாகம்ங்கிறது எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. எனக்கெல்லாம் திருமந்திரம்ங்கிறது எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா, அது ஒரு மூச்சு பத்தி பேசக்கூடிய ஒரு நூல், ஞானம் பத்தி பேசக்கூடிய ஒரு நூல். அதுல அரசியல் இருக்கு. திருமந்திரம் பேசுற அரசியல் பாத்தீங்கன்னா வியப்பு ஏற்படும் உங்களுக்குள்ள. அடி வயிற்றுல இருந்து ஒரு 2 உருண்டை தொண்டையில நிக்கும். இப்படி ஒரு அரசியலை ஒரு சித்தர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஒருத்தனுக்கு கூட இது தெரியாது. அந்த அரசியல் பகுதி நமக்கு தேர்தல் நடக்கிற நேரத்துல அந்த வகுப்பும் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படி அட்டாச் ஆகும். அதை பாருங்க, எவ்வளோ வேதனையான அரசியல் இங்க நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியும். அப்படி சொல்லியிருக்கிறாரு அவரு. அப்ப எனக்கெல்லாம் அது ரொம்ப வியப்பு. உங்களுக்கு திருமந்திரத்துல அரசியல் இருக்கு, அதை பத்தி பாடம் நடக்கும்போது உங்களுக்கு பாடம் தான் உங்களுக்கு நிறைவு. திருமூலர் அரசியலை தொட்டு அதை எழுதியிருக்காருங்கிறது எனக்கு நிறைவு. அந்த மனுஷன் அதை தொடாம போயிருந்தா என்ன இருக்கும்? அதை தொட்டு அதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் தன்னுடைய கருத்தை ஒரு பதிய வச்சிருக்கிறாருன்னா அதுவே எனக்கு சந்தோஷம், அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையில இனி வரக்கூடிய பாடங்கள் தலைமைத்துவம், அரசியல், இது மாதிரி கொஞ்சம் போகும். நல்லா ஜாலியா படிச்சுக்கோங்க. தேர்தல் முடியும் போது நமக்கு அந்த டாபிக்கும் ஏற கட்டிடுவோம். நம்ம இன்றைய பாடல் எதை மையமாக கொண்டிருக்கு அப்படின்னா, ஏழ்மையில இருக்கிற ஒரு பிள்ளை, வறுமையில இருக்கிற ஒரு பிள்ளை, கஷ்டப்படுற ஒரு பிள்ளை, பொருளாதாரத்துக்காக ஏங்குற ஒரு பிள்ளை என்ன பண்ணணும்,
எப்படி தன்னை தலைமை லெவலுக்கு உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைய வகுப்பினுடைய சாரமா நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பாடலை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு கூட திரும்ப திரும்ப உங்க மண்டையில நீங்க அதை ஏத்திக்கலாம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பாடலை சொல்லலாம், இந்த பாடலை சொல்லி வழிபடலாம். இந்த இலக்கணத்தின்படி என்னை ஆக்கு இறைவா. இன்னைக்கு மந்திரம்லாம் சொல்லணும்னா ஆவலோட கத்துக்கிறோம்ல, இதான் மந்திரம், இது திருமந்திரம். இதை நல்லா மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு உங்களை அறியாமலே நீங்க போவீங்க. அந்த பாடல் உங்களுக்குள்ள அவ்வளவு அற்புதத்தை நிகழ்த்தும். நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனா கூட அந்த பாடலை உங்க கார்ல எழுதி ஒட்டிக்குவீங்க, உங்க கம்பெனில எழுதி ஒட்டிக்குவீங்க. அப்படிப்பட்ட பாடலா இருக்கும். மந்திரம்னா என்ன தெரியுமா? மந்திரம் அப்படின்னா நம் எதை நினைக்கிறோமோ அதை நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கறது தான் மந்திரம். எதை நினைக்கிறோமோ அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் மந்திரம். அதுக்கு நம்ம வேலையும் செய்யணும். வெறுமனே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தா கொண்டு வந்து சேர்த்துறோம்னு நினைக்க கூடாது. அதுக்கு நம்ம ஒர்க்கும் பண்ணணும், வேலையும் செய்யணும். புரியுதா? இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு பயிற்சிகள்ல இருந்துகிட்டு உங்களுடைய கடமைகளை நல்லபடியா பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. உங்க எல்லாருக்குள்ளேயும் நல்ல தலைமை பண்பு மலரணும்னு வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி நிறைவு செய்யறேன். அடுத்த வகுப்புல சந்திப்போம். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.